Hello all, this is Miss Edu. You're watching me on Car Freak. இன்னைக்கு நம்ம கார் ரிவ்யூ பண்ண போல நம்மக்கிட்ட இருக்க காரில் ஒரு புது வகையான ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கா இல்லையான்னு தெரியல. நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் இந்த ப்ராப்ளம்க்கு என்ன ரெமிடின்னு சொல்லிட்டு. எனக்கு கிடைக்கவும் இல்லை. தமிழில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு யாரும் போடவும் இல்லை. அதனால தான் சரி இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு காரை நம்ம அன்கவர் பண்ணிவிடுவோம். அன்கவர் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணலாம். நீங்கள் இந்த காரோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் போட்டோம். இப்போது இந்த கார் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இப்போ அன்லாக் பண்ணிடுவோம். அன்லாக் பண்ணியாச்சு. நான் ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நான் ஃபஸ்ட்டு ஹூட் ஓப்பன் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற போனட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டா தான் அது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது என்னால் கரெக்டாக காட்ட முடியும். ஹூட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது உள்ளே போயிட்டு நான் இந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக லாக் வேறு ஆகிக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குன்றதுக்காக. ஓகே, இந்த காரோட கீ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது ஆன் பொசிஷனில் இருக்குது. சில இண்டிகேஷன்ஸ் காமிக்குது. நமக்கு இன்ஜின் டெம்பரேச்சரும் காமிக்கும். நான் கீ போட்ட உடனே டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தா இப்போது கொஞ்சம் கூல் டவுன் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போது நான் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த ஆர்பிஎம் மீட்டரும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சவுண்டு கூட கேட்கும். கீ பாருங்கள், கீ வந்துட்டு ஆனில் இருக்குது. ஐ மீன் ஆன்னா வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம போயிட்டு இன்ஜினை அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பவர் விண்டோ இறக்கிக்கலாம். இன்ஜின் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பெல்ட் கூட ரன் ஆகிட்டு இருக்கு. இன்ஜின் சவுண்ட் கேட்குது. ஸோ வண்டி ரன்னிங் கண்டிஷன். இப்போது வண்டி என்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போது தான் இந்த காரில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நல்லா கீயை பாருங்கள். கீ ஆனில் இருக்கா? நான் இப்போ இந்த கீயை ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். கீயை நான் எடுத்துட்டேன். அங்கே கீ எதுவுமே இல்லை. ஸ்டில் ஆர்பிஎம் பாருங்கள், ஆர்பிஎம் காமிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி என்ஜின் இன்னும் ரன்னிங்லே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கீ என் கையில் தான் இருக்குது. இது என்ன ஒரு ப்ராப்ளம்னு தெரியல. புது வகையான வைரஸ் மாதிரி இதுக்கு வந்திருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. கீ எடுத்ததுக்கு அப்புறமும் கார் வந்து ஸ்டார்ட்ல இருக்குது. கீ எடுத்துட்டோம் அப்படின்றதுனால அந்த இண்டிகேஷன்ஸ் கூட அதெல்லாம் அது நார்மலாக காமிக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டீரிங் வந்துட்டு லாக் ஆகிடுச்சு. நல்லா பார்த்தா தெரியும், ஸ்டீரிங் பாருங்கள் லாக் ஆகிடுச்சு. கீ இல்லைன்றதுனால இங்கே பாருங்கள், கீயே இல்லாமல் வண்டி இன்னும் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ஆர்பிஎம் பாருங்கள், ஆர்பிஎம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது நான் கீ போடுறேன். கீ போட்டால் தான் நம்மளுக்கு ஸ்டீரிங் வந்துட்டு அன்லாக் ஆகும். ஸோ இதுதான் கைஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு புது வகையான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு என்ன ரெமிடின்றதுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஆட்டோமொபைலில் இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணதில் அவங்க ஒரு சில செக்கப்ஸ் பண்ண சொன்னாங்க. நான் அதெல்லாம் பண்ணினேன். பட் அதெல்லாமே எனக்கு சரி ஆகலை. அப்போது ஃபைனலாக நம்ம என்ன முடிவு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீ செட் இருக்குது இல்லைங்களா, இந்த கீ செட்டில் தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாருங்கள், ஆன்லேயே இருக்குது. திரும்ப நான் கீ எடுக்கிறேன், திரும்ப கீ போடுறேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் நான் கிராங்க் பண்ணேன்னா அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குது. நம்மளுக்கு அந்த மோட்டர் செல்ஃப் மோட்டர் ரன் ஆகிற சவுண்டு கேட்குது. கீ ஆஃப் பண்ணியுமே கீ எடுத்துமே
நமக்கு இன்னும் வண்டி ஆஃப் ஆகலை. இது ஒரு புது வகையான பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்யூஷன் நீங்கள் பண்ணீங்க இதை சரி பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ டெம்பரவரியாக அந்த காரை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில செக்கிங்ஸ் பண்ணலாம். என்னென்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபியூஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற இக்னிஷன் இல்லைன்னா அந்த ஸ்டார்ட்க்குன்னு ஃபியூஸஸ்லாம் இருக்கும். இதில் அது எங்கே பாருங்கள், இது வந்துட்டு இக்னிஷனுக்கான ஃபியூஸ். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபியூசஸ் எல்லாம் செக் பண்ணலாம், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அதுலேயும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்பார்க் ப்ளக், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி பார்க்கலாம். கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகுதா இல்லையான்றது தெரியும். இப்போ நான் கழட்டுறேன். இது நீங்கள் செய்யும் போது ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா ஏசி பவரை விடைக்கும் ரொம்ப ஹையான பவர் இதில் வரும். இப்போ பாருங்கள் இன்ஜின் எவ்வளோ ஷேக் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வண்டி ஸ்டாப் ஆகலை. நான் இந்த ஒரு இதையும் இப்படி பிடுங்கி விட்றேன். இப்படி என்னால் பிடுங்கி விடும்போது இப்போ வந்து இன்ஜின் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்படியும் இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேனுவல் கியர் வெஹிக்கிள் அப்படின்றதுனால நம்ம டாப் கியரை போட்டு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்துட்டு ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ரொம்ப டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன்ஸ் தான். இதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம உடனே பார்த்தாகணும். ஏன்னா வண்டி ஸ்டாப் ஆகணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா. ஸ்டாப் ஆகாமல் எல்லா இடத்துலையும் நம்ம வெறும் கிளட்ச் ரிலீஸ் பண்ணியே வண்டி ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது உடனே ரெடி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கீ செட்டில் தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அங்கே ஆஃப் பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ 0ல் இருக்குது பாருங்கள் ஆர்பிஎம். திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது ஆர்பிஎம் மேலே இருக்குதுங்களா. அப்போ அதே மாதிரி கீயை நான் எடுக்கிறேன். பட் வண்டி ஸ்டாப் ஆகலை. இந்த பிரச்சனையை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வண்டி எப்படி நிறுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் வண்டி ரன்னிங்கில் இருக்கா. இப்போது கிளட்சை அழுத்திட்டு 5th கியர் போட்டுக்கோங்க. 5th கியர் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கில் ரிலீஸ் பண்ணாமல் ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு நீங்கள் ஸ்லோவாக விடும்போது வண்டி இந்த மாதிரி ஒரு வண்டி கொஞ்சம் ஜர்க்காகி வந்துட்டு ஆஃப் ஆகும். பட் வண்டிக்கு அது ஹெல்த்தி கிடையாது அப்படின்றதுனால எல்லா டைமும் அதை ஃபாலோ பண்ண வேணாம். நீங்கள் உடனே இந்த கீ செட்டில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வேறு யாருக்காவது வந்திருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்திருந்ததுன்னா நீங்கள் எப்படி அதை சால்வ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.